ராம்லீலா ராம் அண்ட் லீலா ராமலீலா ஏதோ அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆமாங்க. ஒரு முதிர் கண்ணன், முதிர் கண்ணி என்பது போல் முதிர் கண்ணன், அவருக்கு கல்யாணம். ஒரு வீட்டில் ஒரு பையன் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறப்போ என்னென்ன மாதிரி சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எப்படி எப்படியெல்லாம் நக்கல் அடிப்பாங்க, நையாண்டி அடிப்பாங்க, இல்லை கேட்பாங்க. கேட்குறதே கொண்டுடும். என்னப்பா கல்யாணப்போ எப்படா சாப்பாடு கொடுக்க போகிறேன், எப்படா பேரப்புள்ள காட்ட போகிறேன், இப்படியே பண்ணின்னா செய்து கொண்டு குளவாங்கிடுவாங்க நம்ம ஆட்கள். சரி, அதுக்காக வேண்டியாது கல்யாணம் இவருக்கே தேவை, இருந்தாலும் பண்ணலாமேன்னு பார்த்தா எல்லாருமே வந்து எத்தனை கேள்விகள் கேட்பாங்க தெரியுமா? பையன் என்ன வேலை செய்கிறான், பேங்க் பேலன்ஸு, சொந்த வீடு இருக்கா, அப்பா அம்மா யார், குழந்தை யார், குழந்தைய யார், அக்கா தங்கச்சி இருக்கா, இப்படியெல்லாம் கேட்டு அதை நல்லா தெளிவாக காட்டுறேன். இப்படி பண்ணும்பொழுது பையன் வெறுத்து போகிறாப்புல. அவருடைய நண்பர்கள் சொல்கிறாங்க, இவர் என்ன செய்கிறாரு, நிறைய மாலு, நிறைய ஹோட்டல்ஸு எல்லாம் பெண்ணு தேடுறாரு. சொந்தக்காரங்கள் தான் அதை அழுது விட்டாங்க. இல்லை கொஞ்சம் பையன் கொஞ்சம் முத்தலாக இருக்கிறாங்க சொல்லிட்டு போடுவார். ஐயையோ ரொம்ப அதிகப்படுத்தி. அப்படி ஒரு கல்யாணத்தை ஒரு தேவதையை பார்க்கிறார். எங்கே? ட்ரெயினில் போயா, பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிற ஒரு தேவதையை பார்க்கிறார். அந்த காதல் சொல்லுவதற்கே தயங்கிட்டு இருப்போ அந்த பொண்ணே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறா. என்னப்பா, லைக்கிங் யூ, லவ்விங் யூ, ஓகே செய்து விட்டார்கள். அப்போது சந்திக்கணும், நம்ம தினம் சந்திக்கணும். எப்போ தான் இப்போ லவ்வர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது, பொம்பளை புள்ளியோ போர்வை போட்டு மூடிட்டு பேசிகிட்டு இருக்கிறதும், பையங்க வந்து கம்ப்யூட்டர் பார்க்குறேன்னு பேசிட்டு நடைமுறை தானே. ஆனால் நேரம் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. 6 மணிக்கு மேலே என்ன கண்டிஷன், ஏன்னா புது கண்டிஷனாக இருக்குது. 6 மணிக்கு மேலே காதலே அரும்புது, காதலே பொங்குது, காதலே பொழியுது. இந்த மாதிரி காலத்தில் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம்னா ஏன் பார்க்கக்கூடாது? சரி, பர்த்டே வருது, நைட்டு 12 மணிக்கு கேக்கு வெட்டி நான் உன்னை சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு இங்கேருந்து போனாக்கா வீட்டில் வந்து கதவு திறக்க மாட்டாங்க. இந்த பெரிய வசதியான வாய்ப்பானது பண்ண மாட்டாங்க. அவங்க தாத்தா யார் இருக்கிறாப்புல, யார் நம்ம காத்தாடி ராமமூர்த்தியில் தாத்தா. அது மாதிரி நல்ல நடிகர்கள், நல்ல தேர்வுகள் வந்து ரொம்ப நல்ல அமைப்பாக வந்திருக்கு. ஏன் பார்க்கவில்லை, ஏன் பேசவில்லை அப்படின்னு பார்த்தா வந்து நிற்கிது வேற ஒரு குண்டு. காதலருக்குள்ள ஜாதி இருக்கலாம், மதம் இருக்கலாம், அல்லது உறவு இருக்கலாம், வசதி வாய்ப்பு, ஏழை பாலை, கருப்பு சிவப்பு, குண்டு ஒல்லி இருக்கலாம். இவங்களுக்கு வந்திருக்கிறது வேறு விதமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை ஆனால் லவ் வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகி போய் ரொம்ப எங்கேயோ போய் நிற்கிது. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பெரிய குண்டு விழுகுது. அந்த குண்டை எப்படி எடுக்கிறார்கள். அதே மாதிரி மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்காரவங்க எல்லையே சொல்கிறாங்க, கல்யாணம்னா பகலில் தான் இருக்கணும், கல்யாணம்னா வந்து ஃபஸ்ட் நைட்டு கூட பகலில் தான் இருக்கணும், எங்கள் குடும்ப வழக்கப்படி அப்படின்னு. இதில் ஏலியன்ஸ் எல்லாம் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கிறார்கள். அது ஏலியன்ஸு ஒரு ஒரு கேட்டகரி. அது என்ன நினைச்சு, இதற்கு முன்பு ஒரு திரைப்படம் வந்துருச்சு. அது ஒரே வந்துருச்சுன்னா ஆமாம், ஒரே படத்தை பார்க்குறப்போ ஒரே கதையை கேட்டு 10 பேர் பள்ளியா. அதாவது அக்ரம் குருசவா படத்தில் ட்ரூத் இஸ் ரிலேட்டிவ்மா, அதாவது உண்மை என்பது அவரவர் சார்ந்ததுன்னு. ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, போய் என்ன பண்ணுவாங்க, பார்க்குறோம், நான் தான் அந்த தண்ணி அப்படியே விழுந்தோட போய் பண்ணுவேன், எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், இன்னொரு ஆள் பார்ப்பான், நான் ஆம்புலன்ஸ் பண்ணால் அவன் தான் ஹீரோ இருப்பான். அதுபோல் இந்த பார்த்துருக்கலாம். திருட்டு விசிடின்னு சொல்லக்கூடாது, கதைகள் பார்த்துருக்கலாம், கதையை கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு ஃபேண்டசி, எவ்வளோதான் கதையை வந்து ஜாதி மாற்ற வச்சுக்கிட்டோம், சமுதாயத்தை வச்சுட்டு ஓட்டுறது, ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார்கள். அது வந்து தென்காசி பகுதியாக இருக்கட்டும், ரயில்வே அந்த ட்ரெயின் விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு காதல் என்பது ஒரு மனப்பூர்வமாக எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, எப்படி வந்து அந்த காதலை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இதில் வந்து இருக்கக்கூடிய சிக்கல். இதில் என்னாச்சுன்னா, எப்போதும் அண்ணனுடைய ஃப்ரெண்டு வந்தால் ஃப்ரெண்டு வந்து எப்போதும் அவங்கள்ட்ட ஒரு தங்கச்சி வந்து காதலிக்க அதை மனசு நிறைவேற்றுவோம். நண்பனின் தங்கை உனது தங்கைன்னு எந்த காலத்தில் இருக்கிறான், அவன் பாட்டில் பக்கத்தில் இருக்கா பார்த்து அவன் சித்தி கித்தி எல்லாத்தையுமே டீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வரக்கூடியது ஒரு சாதாரண உணர்வு தான். அண்ணனுடைய காதலி மனைவி, அவருடைய தம்பி அண்ணன் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு தான். இதில் எப்படி வந்து கோர்வையாக போய் எப்படியெல்லாம் இணைக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறதுங்கிறது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இயக்குனர் செஞ்சுருக்காங்க. இதில் என்னாச்சுன்னாக்கா, நம்மளுடைய ரியோ அவர் வளர்ந்து ஒரு நடிகராக இருந்தாலும் அவருடைய இன்னசென்ஸ் ஒரு முதிர்கண்ணனாக ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கிறாரு. டைரக்டர் வந்து ராமச்சந்திர கண்ணன். அழகாக அது எங்கேயுமே குழப்படி இல்லாமல்
பார்க்கறது ஒரு தெளிந்த நீரோடை போல் கொண்டு போயிருக்கிறார். ஆனால் சப்ஜெக்ட் புதிதாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். பார்க்கலாம். படம் பார்ப்பது என்பது கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, போய் ஒரு பொழுதுபோக்கு என்பது பயனுள்ள வகையில் பண்ணோம்னா இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறார்கள், அப்படியே சிக்கலே வந்தாலும் திருமண வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சகித்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும் செஞ்சுருக்காங்க. வாழ்க்கை